ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஷின் நம்பர் 28 பார்ப்போம். தீபிகா புகைப்படத்தில் உள்ள ஒரு ஆணை காட்டி அந்த ஆண் யார் எனில் என்னுடைய தாத்தாவினுடைய ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஷின் என்ன நல்லா கவனிங்க. ஸோ அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு அப்படின்றத நம்ம கொஷின். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ள இருக்குது. அந்த ஆண் யார் எனில் என்னுடைய தாத்தாவினுடைய ஒரே மகனின் மகன். ஸோ பிளட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தீபிகா. ஸோ இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதுனால ஒரு கொஷின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் தீபிகான்னு வச்சுக்கோங்க. ஸோ தீபிகா என்ன சொல்கிறாங்க, அந்த ஆண் யார் எனில் என்னுடைய தாத்தாவினுடைய, இதான் தீபிகா. ஸோ தீபிகாவுக்கு இங்கே ஒரு அம்மா இல்லை அப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்பா. ஸோ அவங்க தான் என்னது, தீபிகாவுடைய தாத்தா. ஸோ இதுதான் தீபிகாவோட தாத்தா வச்சுக்கோங்க. என்னுடைய தாத்தாவினுடைய ஒரே மகன். ஸோ இந்த தாத்தாவுக்கு என்னது, ஒரே மகன் தான் இருக்காங்களாம். ஸோ இப்போ அந்த ஒரு மகன் தான் இவருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரே மகனுடைய மகன், புரியுதுங்களா? இதுதான் தீபிகாவோட தாத்தா. ஸோ இது தீபிகா. இந்த தீபிகாவோட தாத்தாவுக்கு ஒரே மகன் தான் இருக்காங்க. பொண்ணு யாருமே இல்லை, ஒரே மகன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மகனுக்கு பிறந்தது தான் யார் இருக்கும், இந்த தீபிகா இருக்கும். ஸோ இந்த மகனுக்கு மகனா. ஸோ இதுதான் இந்த ஆண். இவங்க ரெண்டு பேரும் என்ன இருப்பாங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கொஷினை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அது தான். அந்த தாத்தாவினுடைய ஒரே மகனின் மகன். இந்த தாத்தாவுக்கு ஒரே மகன் தான் இருக்காது. அந்த ஒரே மகனுக்கு பிறந்ததாக தான் இது இருக்கும், தீபிகா இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுது, அவர் என்னோட தாத்தா அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ அந்த மகனுடைய மகன் தான் இவர். அப்போ மகன்னா என்னது, இதுவும் அதோடைய அப்பா தான். ஸோ கூட பிறந்தவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஆணுக்கு தீபிகா என்ன உறவு, சகோதரியாக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இது மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அவர் தாத்தான்னு சொல்லுது. அப்போ தாத்தான்னு சொல்லுதுன்னா அதோட பேத்தியாக தான் இது இருக்கும். ஓகேங்களா? அந்த தாத்தாவுக்கு ஒரே பையன் தானா, பொண்ணு எதுவும் சொல்ல, ஒரே பையன் தான் சொல்கிறாங்க. அந்த ஒரே பையனுடைய பையன் அப்படின்னா என்ன அர்த்தம், தான் கூட பிறந்த அண்ணன் இல்லை தம்பி. ஸோ அதை காட்டி தான் என்ன சொல்லுது, என் தாத்தாவுடைய ஒரே மகனின் மகன் அப்படி சொல்லி சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம்மில் பார்ப்போம். தேங்க்யூ.